ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகர் என்ற ஒரு 1ஆம் நம்பர் குளோபிடியஸ் வழக்கத்தீசு கோயில் பக்கத்தில் கடை வச்சுக்கிற 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் நம்மக்கிட்ட 5,65,00,000 பணத்தை வாங்கிட்டு இப்போ சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து நோட்டீஸ் அமைச்சிக்கிட்டோம். சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உயர் அதிகாரிங்கிட்ட கொடுத்து ஃபோனில் மிரட்டுறதும் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பணத்தை வாங்கிட்டு நாங்கள் பணத்தை கொடுன்னு திருப்பி கேட்குறோம். நம்மளை மிரட்டுறதுக்கோ என்னை நோட்டீஸ் அனுப்புறதுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு ரூபாய் இல்லாமல் மொத்த பணத்தை சுருட்டி எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த பணத்தை திருப்பி கேட்டால் இவன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். அவனை நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு அவங்க குடும்பத்தை போய் யாரையும் நம்ம எதுவுமே சின்ன பண்ணமாக அவங்கள திட்டுறதோ அவங்கள சிதைக்கிறதோ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள அவமானப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ எதுவும் பண்ணது கிடையாது. கருத்தியல் ரீதியாக நாங்கள் கோவப்பட்டு சமூக வலைத்தளம் மூலமாக அந்த திட்டுறோம், அவ்வளோதான். அந்த பொறிக்கு தேவையா பையன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டுக்கோ நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு நான் பெரிய தவறு எதுவுமே அவன் பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அந்த ரூம்லேயும் வச்சு நம்ம கிட்னாப் பண்ணிட்டு போகல, அவன் பையனை எதுவும் கிட்னாப் பண்ணிட்டு போகல. நாங்கள் எதுவும் கடத்தல் விஷயத்தில் நாங்கள் எதுவும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த இதே தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகரன்ற ஒரு பொறிக்கு தேவடியா பையனை கடத்திக்கிட்டு போயிட்டு எதுனா ஒரு ரூம்பில் போயிட்டு கண்காணாத இடத்துல போய் ரூம்பில் அடித்து கை கால் வாயெல்லாம் பொத்தி தண்ணி இல்லாத காட்டில் எத்துமே விட்டு அவனை 15 நாள் கடத்தி வச்சு அந்த ரூமில் அடக்கி வச்சு அவனை 15 நாள் கழிச்சு அவனை எடுத்துன்னு வேறு ஒரு ஊரில் விட்டுட்டு நாங்கள் வந்தது கிடையாது இது வரைக்கும். அந்த தேவடியா பையன் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருந்தானா இந்த விஷயம் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி கடத்தல் சம்மந்தப்பட்டதில் எதனா ஈடுபட்டிருந்தால் நீங்கள் எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஏன்டா தாமலா தெருவை அந்த மதனகோபால் மக தேவடியா புள்ளியே உனக்கு அது புரியுதா பாடுறாது நான் சொல்கிறது. நீ என்கிட்ட பணத்தை வாங்கின தேவடியா பையன் பணத்தை ₹1 கடை இல்லாத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன பொறிக்கு தேவடியா பையன் நீ 5 வீடு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வீடு கூட விற்று தரேன்னு சொல்லிக்கிட்டே என்னை ஏமாத்திக்கினே இந்த தேவடியா பையன் இன்றைக்கி உன் பொண்ணை கடத்தின மாதிரியோ இல்லை உன் பையனை கடத்தின மாதிரியோ நீ நோட்டீஸ் அமைச்சிக்கிட்டு இருக்கிற. எல்லாரோட மக்களோட பணத்தை நீ வாரி எத்து மாதிரி உன் பொண்ணு புள்ளிக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறேன்ற 1ஆம் நம்பர் பொறிக்கு நாயே உனக்கு அது புரியலையாடா தேவடியா பையன் நான் கேள்வி கேட்குறோம். ஆனால் இவன் பணத்தை கூச்சி வச்சுட்டு இவர் பணத்தை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு இவர் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிது. ஆனால் இவன் பொண்ணு பிள்ளை நம்ம திட்டக்கூடாது, இவன் மனைவி திட்டக்கூடாது, இவங்க அண்ணன் பிள்ளைய இவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் யாரையும் திட்டக்கூடாது. அதனால் இவருக்கு அசிங்க அவமானமாக நமக்கு நோட்டீஸ் அமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீ அசிங்கப்படுறது இல்லாத நீ ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன்லாம் தேவையில்லாத அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. உங்கள் ஊர் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்படுத்திட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்படுத்திட்டு நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி எனக்கு அனுப்பிட்டு உனக்கு ஏன்டா அந்த வேலை பொட்டை பையனாட்டம். இந்த பொட்டை 1ஆம் நம்பர் நீ பொட்டை பையன் தானே, பொட்டை பையன் நானே என்னால் பணம் கொடுக்க முடியாது. நேரடியாக நீ வாக்குமூலம் கொடுத்துட்டு போடா. 5 வீடு வச்சுக்கிறல்ல நேரடியாக நீ வாக்குமூலம் கொடுத்தா கூட யாரா நம்புவாங்க ஒன்று. பொறிக்கு தேவடியா புள்ளியோ பொதுமக்களுக்கு எடுத்து பணத்தை வாங்கினேன் நீ அந்த பணத்தை திருப்பி கூடான்னு கேட்குற. நீ நோட்டீஸ் அமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு